வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவி விளக்கமறியலில் இருந்து இன்று கொழும்பு பிரதமர் நீதவான் முன்னிலையில் ஆஜர். ஒவ்வொருவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப தேர்தல் நடத்தப்படாத வகையிலான அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிப்பு. வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் புதையல் அகழ்வதற்கு முற்பட்ட மூவர் கைது. பக்தாத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் 37 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவின் மனைவியான சசி வீரவங்ச விளக்கமறியலில் இருந்து இன்று கொழும்பு பிரதமர் நீதவான் கிஹான் விலப்பிட்டிய முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். சசி வீரவங்ச அடையாள அட்டைகளையும் கடவுச்சீட்டுகளையும் சட்டப்பூர்வமாகவே பெற்றுக் கொண்டதாக அவர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த வீரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இவற்றை பெற்றுக் கொள்வதற்காக பிரத்யேக செயலாளர் ஒருவரை முன்னாள் அமைச்சரின் மனைவி அனுப்பியிருந்ததாகவும் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். தமது பிறந்த திகதி பிழையாக குறிப்பிடப்பட்டுள்ளதால் அதனை திருத்துமாறு சசி வீரவங்ச ஆட்பதிவு திணைக்கள அதிகாரிகளுக்கு கடிதங்களை அனுப்பிய போதிலும் அவரது பிறந்த திகதி திருத்தப்படவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார். ஆவணங்களை தயாரிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் தற்போது இருக்கின்றாரா என இதன்போது கொழும்பு நீதவான் முன்னாள் அமைச்சரின் மனைவி சார்பில் ஆஜரான சட்டத்தரணியிடம் வினவினார். குறித்த நபர் தற்போது உயிருடன் இல்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த வீரசிங்க நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் வழக்கு விசாரணையை இன்று பிற்பகல் 1 மணி வரை ஒத்திவைப்பதற்கு கொழும்பு பிரதம நீதவான் நடவடிக்கை எடுத்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பற்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்டுள்ள பிரசார அலுவலகங்கள் நாளை நள்ளிரவுக்கு பின்னர் அகற்றப்பட வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் யாவும் இன்று நள்ளிரவுடன் நிறைவு பெற உள்ளன. தேர்தலை நடத்துவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவித்துள்ளார். இதுவரை வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் பிரதேசத்துக்குரிய தபால் நிலையத்தில் அதனை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்காக 9 உறுப்பினர்களையும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபைக்காக 11 உறுப்பினர்களையும் தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் 28ஆம் திகதி நடைபெறவுள்ளது. இலங்கையில் நல்லிணக்கத்துக்கு தென்னாப்பிரிக்காவின் ஆலோசனைகள் என்ற துணைப்பொருளில் விசேட செயலமர்வு ஒன்று நாளை நடைபெறவுள்ளது. வெளிவிவகார அமைச்சில் நடைபெறவுள்ள இந்த செயலமர்வின் போது பொறுப்புக்கூறல் மற்றும் யுத்தத்துடன் தொடர்புடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆராயப்பட உள்ளதாக பிரதி வெளிவிவகார அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையின் நல்லிணக்க செயற்பாட்டுக்கு தென்னாப்பிரிக்காவில் பயன்படுத்தப்பட்ட அதே முறைமையை பயன்படுத்துவது ஏற்புடையது அல்லவென பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தென்னாப்பிரிக்க முறைமையை அடிப்படையாக கொண்ட இலங்கைக்கு உரிய திட்டம் ஒன்றை தயாரிப்பது தொடர்பில் உள்நாட்டு வெளிநாட்டு புத்திஜீவிகளின் ஆலோசனைகளை பெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை மூலம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி ஒரே தேசமாக முன்னோக்கி செல்வதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதி வெளிவிவகார அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கைது செய்யப்பட்டுள்ள 19 இலங்கை மீனவர்களும் இன்று விடுவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 52 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது குறித்த மீனவர்களின் 4 படகுகளை இந்திய கரையோர பாதுகாப்பு படையினர் நேற்று கைப்பற்றினர். எவ்வாறாயினும் இலங்கை மீனவர்கள் 19 பேரையும் எச்சரிக்கையுடன் விடுவிக்குமாறு அவர்களை கைது செய்த இந்திய கரையோர பாதுகாப்பு படையின் வைபவ் கப்பலுக்கு புதுடெல்லியில் உள்ள கரையோர பாதுகாப்பு தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கமைய இலங்கை மீனவர்கள் 19 பேரும் அவர்களது 4 படகுகளுடன் சர்வதேச கடல் எல்லையில் இன்று விடுவிக்கப்பட உள்ளதாக தூத்துக்குடியில் உள்ள கரையோர பாதுகாப்பு அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை இந்திய மீனவ பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணும் வகையில் நல்லெண்ண அடிப்படையில் இந்த மீனவர்கள் விடுவிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் கைப்பற்றப்பட்டிருந்த தமிழக மீனவர்களின் 81 படகுகளும் அண்மையில் விடுவிக்கப்பட்டிருந்தன. இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 6 மீனவர்கள் அவர்களது 17 படகுகளுடன் விடுதலை செய்யப்பட்டனர். இதேவேளை இலங்கையில் விடுவிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் 81 படகுகளையும் கொண்டு செல்வதற்காக 150க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கைக்கு வருகை தர உள்ளனர். ஐநா அமைதி காக்கும் படையில் இணைவதற்காக இலங்கை ராணுவத்தின் குழு ஒன்று இன்று லெபனானுக்கு புறப்பட்டுச் செல்ல உள்ளது. இந்த குழுவில் 4 ராணுவ அதிகாரிகள் உட்பட 80 பேர் அங்கம் வகிப்பதாக பதில் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர தெரிவித்துள்ளார். அமைதி காக்கும் படையில் இணைவதற்காக லெபனான் செல்லும் இறுதி ராணுவ குழு இதுவாகும்.
ஒருவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப தேர்தல் நடத்தப்படாத வகையிலான அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிக்கின்றார். தேர்தலை நினைத்தவாறு முன்னெடுக்க முடியாது என்ற திருத்தத்தை நாம் அரசியலமைப்புக்கு உட்படுத்துகின்றோம். தமக்கு தேவையான நேரத்தில் தேர்தலை நடத்த முடியாது, எந்த தினத்தில் நடத்த வேண்டும் என்பதனை அரசியலமைப்பில் குறிப்பிட வேண்டும். ராஜபக்ச மைதானத்தை அமைத்து ஆடுகளத்தை தயாரிப்பார். ராஜபக்ச பந்து வீச்சாளரை தெரிவு செய்வார். அதன் பின்னர் ராஜபக்ச துடுப்பை எடுத்துக் கொடுத்து சிக்ஸ் அடிக்குமாறு கூறுவார். இத்தனை காலமும் தேர்தல் இவ்வாறு நடத்தப்பட்டது. அவர்களின் தேவைக்கேற்பவே தேர்தல் நடத்தப்பட்டது. ஆட்சியாளருக்கு ஏற்றவாறு தேர்தலை நடத்த முடியாது. அதற்கு குறித்த ஒரு நாள் தேவை. பாராளுமன்ற பதவிக்காலம் 5 வருடங்களே என்பதை இம்முறை அரசியலமைப்பில் குறிப்பிடுவோம். போதுமல்லவா? 6 வருடங்கள் தேவையில்லை. 4.5 வருடங்கள் நிறைவடைவதற்கு முன்னர் தேர்தல் நடத்த முடியாது. 4.5 வருடங்கள் செல்ல முன்னர் பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது. 5 வருடங்களுக்கு மேல் பதவியில் இருக்க முடியாது. 4.5 வருடங்களுக்கும் 5 வருடத்துக்கும் இடையில் தேர்தல் நடைபெறும். இது நாட்டிற்கு பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. அதனால் மாகாண சபை தேர்தலையும் ஒன்றாக நடத்த முயற்சி செய்கின்றோம். மேல் மாகாண ஆளுநர் KC லோகேஸ்வரனை வரவேற்பதற்காகவும் முன்னாள் ஆளுநர் அலவி மௌலானாவின் சேவையை பாராட்டும் வகையிலும் நிகழ்வொன்று நேற்று நடைபெற்றது. மேல் மாகாண சபையின் செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு இலங்கை மன்ற கல்லூரியில் நடைபெற்றது. முன்னாள் ஆளுநர் அலவி மௌலானாவின் சேவையை பாராட்டி இதன்போது நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது. Within the last few days in office, I realized that administration needs. புதிய பதவியை ஏற்றுக்கொள்வதுடன் நிர்வாகத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி சரியான முறையொன்றை உருவாக்க வேண்டும் என்று நான் எண்ணியுள்ளேன். நிதி முகாமைத்துவம், இளஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பது எனது முக்கிய நோக்கங்களில் முன்னிலையில் உள்ளன. இந்த மாகாண சபை சேவையின் போது அனைவரும் உள்ளக கணக்காய்வு அறிக்கையை குறித்த காலப்பகுதியில் கணக்காய்வாளரின் கண்காணிப்புக்கு உட்படுத்துவது முக்கியமான விடயமாகும். And the internal audit reports that are sent to you periodically. முன்னாள் மேல் மாகாண சபை ஆளுநர் இந்த பதவிகள் யாவும் தற்காலிகமானவை. இன்று சுல்தான் என்றால் நாளை மஸ்தான் என்பதனை நாட்டுக்கு சேவை செய்யும் போது நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு சேவை செய்வதற்காக கிடைக்கப்பட்ட தற்காலிக தெரிவே இவ்வாறு பதவிகள் வழங்கப்படுகின்றன. මම හැමදාම කියන දෙයක් අපිට ලබා දීලා තියෙන බලතල ප්‍රමාණවත් කටයුතු කරන්න ජනතා எமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு ஏற்பவே மக்களுக்கான சேவையை முன்னெடுக்க வேண்டும் என நான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கூறுவேன். இதனை திட்டமிட்டு செயற்படுத்தினால் மக்கள் சேவையை எமக்கு முன்னெடுக்க முடியும். இன மதபேதமின்றி நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுத்து மாகாண சபையை செயற்படுத்துவது நமது கடமையாகும். සභාවක් කටයුතු කිරීම වගකීමක් හැටියට සලකනවා. මේ අපි හැමෝම බලයටනේ පොරකන්නේ. பதவிக்காகவே நாம் அனைவரும் மோதுகின்றோம். நமது அதிகாரங்கள் குறைக்கப்படுகின்றமை குறித்து மாகாண சபையில் தொடர்ச்சியாக பேசியுள்ளோம். புதிய ஆளுநர் அவர்களே, உங்களுக்கு இந்த மாகாண சபையூடாக அதிகாரங்களை குறைந்திருக்குமானால் அவற்றை மேற்கொள்ள மத்திய அரசாங்கத்துடன் கலந்துரையாடுங்கள். அதற்கான ஒத்துழைப்புகளை நாம் வழங்குவோம். මධ්‍යම ආණ්ඩුව එක්ක සාකච්ඡා කරන්න ඒ සඳහා අපි අපේ දායකත්වය ලබලා දෙනවා කියන එක මතක් කරන්න ඕනේ. மோசடிகளில் ஈடுபடும் முகவர் நிறுவனங்கள் மூலமாக பயணிகள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவதை நிறுத்தும் காலம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தலதா அத்துக்கோரள தெரிவிக்கின்றார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு மேற்கொண்ட கண்காணிப்பு விஜயத்தின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வேலைவாய்ப்பு நாடி வெளிநாடுகளுக்கு செல்லும் பெண்களின் பிரச்சினைகள் அதிகரித்துள்ளமை தொடர்பில் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் ஏனைய சில இடங்களுக்கு சென்று அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார். சட்டவிரோத வெளிநாட்டு முகவர் நிறுவனங்களூடாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்பவர்கள் தொடர்பில் எமக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இந்த விடயத்தை கட்டுப்படுத்துவதற்கு தற்போது நேரம் வந்துள்ளது. அதனை நாம் செயற்படுத்துவோம். ஒரு பெண் என்ற ரீதியில் இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டியது எனது கடமை. ஆகவே என்னால் முடிந்த அளவு இந்த விடயத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்வேன். வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் புதையல் அகழ்வதற்கு முற்பட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். செட்டிக்குளம் போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் வவுனியா மற்றும் எட்டியாந்தோட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. புதையல் அகழ்வுக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. மக்களின் வாழ்வியல் மேம்பாட்டில் பொருளாதாரம் மாத்திரமன்றி சூழல் காரணிகளும் தாக்கம் செலுத்துகின்றன. ஆனால் அடிப்படை வாழ்வாதார நிலைகளை இழந்து மக்கள் வாழ்வது அவர்களின் இயல்பு வாழ்க்கையில் மாற்றத்தையே ஏற்படுத்திவிடும்.
வவுனியா மன்னார் மாவட்டத்தை இணைக்கும் இலுப்பைக்குளம் பிரதான வீதியே இது. இந்த வீதியின் நிலை நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. பெருமளவிலான மக்கள் பயன்படுத்தும் இந்த வீதியால் 23 கிராமங்களுக்கு பயணங்களை மேற்கொள்ள முடியும். எனினும் இந்த வீதியின் தற்போதைய நிலை காரணமாக மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். போர்சமூர்த்தி சந்தியிலிருந்து இதுக்கு சின்ன வலையங்கட்டு வரையில் ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. 30 கிலோமீட்டர் தூரத்துக்கும் பஸ்ஸில் பிரயாணம் செய்யறா 3 மணி நேரம் பிடிக்கும். பஸ்ஸில் பிரயாணம் அவ்வளவுக்கு குழி. அந்த காலத்துல இருந்து நாங்க எங்கட காலத்துல இருந்து கழிப்பட்டு ஒரே இந்த பஸ்ஸை தள்ளுறதும் குழியில விழுகிறதும் அனுப்புறதும் நீங்க ஒரு வீதியை எடுத்து பார்த்தா போயிட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவீங்க. அவ்வளவு ஒரு நிலப்பாடு. வாராக்கள் எல்லாம் வருவாங்க. வீதி ரைட் நாங்க போடுறோம், வீதியை போடுவோம் சொல்லி எங்களுக்கு ஓட்ட மட்டும் போடணும் சொல்லிடுவாங்க. அதை போட்டு நாங்க இருக்க வேண்டிய வீதி வராது. இங்க வீதி அவங்க போயிடும். இந்த வீதி பல வருடங்களாக சீரற்ற நிலையில் காணப்படுவதுடன் இது தொடர்பில் பல தடவைகள் உரிய தரப்பினரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ள போதிலும் சரியான தீர்வுகள் வழங்கப்படவில்லை. இந்த கிராம மக்களின் நலன் கருதி இந்த வீதியால் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவைகள் இடம்பெற்றன. எனினும் பாதையின் சீரற்ற நிலை காரணமாக பஸ் சேவையும் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முதல் இந்த சிடிபி பஸ் ஓட தொடங்குது. இன்றைக்கு சிடிபியே இல்லை, தனியார் பஸ் மட்டும்தான் 2 ஓடுது. கடும் மழை பெய்யுதுண்டா நாங்கள் பிரயாணம் செய்ய இயலாது. மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னண்டா, இருநல்பகுளத்திலிருந்து நாங்கள் வவுனியா போய் பஸ்ஸால் இறங்கி டவுனுக்கு நின்றோம்டா எங்களை பார்த்தோன்னே ஏனைய சனங்கள் வேற இருநல்பகுளத்து மக்கள்ன்றதை அடையாளம் காணக்கூடிய இருக்கும். எப்படின்டா புழுதி அடிச்சு வெள்ளை உடுப்போட போனோம்டா அங்கே மஞ்சள் உடுப்போட நிற்போம். வெயில் காலத்தில் புழுதி படியும் வீதிகள் மழைக்காலத்தில் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கின்றன. காலம் ஓரளவுக்கு சென்றுட்டு இந்த சிறுவர்களுடைய வளர்ந்து வருகின்ற இந்த சந்தையுடைய நிலைப்பாடு என்னவென்று உண்மையிலே நவீன யுகத்தில் இருக்கின்ற எங்களுக்கு ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஏனென்றால் இந்த வீதிகள், அதுபோல சுகாதார வசதிகள், அதுபோல போக்குவரத்து ஆக மோசமாக, வாகன பிரச்சனை, அதுபோல ஒரு நோய்களை கொண்டு செல்லுகின்ற போது உயிரிழக்கின்ற சந்தர்ப்பங்களை கூட இந்த வீதியினுடைய நிலைமை மோசத்தின் காரணமாக உரிய டைமுக்கு கொண்டு போகலாத ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. பாடசாலை மாணவர்களின் ஊடக அறிவை மேம்படுத்தும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பயணம். பாடசாலைகளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தும் பயிற்சி பட்டறையின் மற்றும் ஒரு கட்டம் எதிர்வரும் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு கண்ணத்தோட்டை சுலைமானியா கல்லூரியில். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.